வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் காயத்ரி. என் லைஃப் பார்ட்னர் பேர் மிஸ்டர் டேனியல். எனக்கு இந்த அருமையான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கொடுத்தது என்னோட தங்கை ஃபவுண்டர் பிளாட்டினம் கலைவணி காளிதாஸ், ஃபவுண்டர் பிளாட்டினம் ஷர்மிளா மணி, ஃபவுண்டர் எமரல், அப்பா அம்மா கார்த்திக் விஜய், இவங்க அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்னைக்கு இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்த நம்ம டைமண்ட் முத்துஷீலா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஓகே, எப்பயுமே எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நல்லா அழகா ட்ரெஸ் அப் பண்ணிக்கிட்டு நம்ம ஜூம்ல அழகா இருப்போம் தானே. இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா நான் வாக்கிங் போலான்னு இருக்கேன். வாக்கிங் ஜாகிங் போலான்னு இருக்கேன். ஆனா என்ன ஒண்ணு, அன்பார்ச்சுனேட்லி வெளியே வந்து ஒரே மழை, காலையில இருந்து மழை. அப்புறம் எங்கெங்க நம்ம போறோம்? எஸ், கவலையே வேண்டாம். ஓகே, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, காலையா இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நம்ம ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டோமா வாக்கிங் போனேன்னு, கண்டிப்பா போனோம். அதுக்காக நம்ம கிட்ட இருக்கவே இருக்கு. எஸ், நம்மளோட வாக்கிங் பேட். ஓகே, இப்ப இத பத்தி தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எஸ், எப்படி இருக்குங்க வாக்கிங் பேட்? நல்லா இருக்கா? வா, உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? ஓகே, இந்த வாக்கிங் பேட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான வாக்கிங். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஆக்சுவலா நீங்க நினைப்பீங்க வாக்கிங் பேட்னா வெளியே தானே இருக்கு, எக்ஸ்பிரண்ட் தானே இருக்கு. ஏன் எம்ஏயோட ஜிந்தர், அதுவும் ஜிந்தர் வந்து எம்ஏ இருந்து எம்ஏ எடுக்கிறாங்கன்னா அப்படி என்ன ஸ்பெஷல், இதுல என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஸ்பெஷலான விஷயம்லாம் இருக்கு. நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாசம் அது ப்ரொமோஷன்ல இருக்கு, ரைட்டா? ஸோ நீங்க சூப்பரா இதை விற்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வாக்கிங் பேட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு நீட்டா இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, சின்னதா குட்டியா ஒரு ஒரு 2 ஸ்டெப் மட்டும் நடக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. இதே ஃபுல் அண்ட் ஃபுல்லி 180 அந்த செல்சியஸ்க்கு கரெக்டா தகுந்த மாதிரி இதோட வாக்கிங் பேட்டர் இருக்கு. ரொம்ப நீட்டுங்க, பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு. நம்மளுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு இந்த ஹேண்டல் இது எல்லாமே இருக்கு. இன்னொன்னு, நம்மளோட வாக்கிங் பேட் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன். ஓகே, இப்ப வந்து இந்த வாக்கிங் பேட்ல இருந்தா தான் நடக்க முடியுமா? ஏன் நான் வெளியே கூட தான் போய் நடப்பேன். ஓகே ரைட், வெளியே போய் நீங்க நடக்கலாம், இல்லைன்னு நான் சொல்றேன். ஆனா வெளியே போய் நடக்கும் போது நீங்க ரொம்ப தூரம் உங்களால நடக்க முடியுமா? நம்ம டாக்டர்ஸும் சரி, இல்ல நம்மளுக்கே நார்மலா தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு 20 இல்லைன்னா 30 மினிட்ஸ் நம்ம கண்டிப்பா நடக்கணும். 22,000 ஸ்டெப்ஸ், ரைட்டா? ஸோ அது நம்ம செய்யறோமா? கிடையாது. ஆனா வெளியே போய் அந்த மாதிரி நடக்கணும்னு முடிவு பண்ணி நம்ம ஒரு வாட்டி நடக்கும் போது, ரொம்ப பேருக்கு நடக்கும் போது நடக்கிற ஒரே பிரச்சனை இந்த ஜாயிண்ட் பெயின், காலோட முட்டி வலி வரும். ஸோ ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஆனா டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாது, நடக்கணும் அப்படின்னு. ஆனா நடக்கும் போது அவங்களுக்கு அது வலி வருதா? ஆனா நம்மளோட வாக்கிங் பேட் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா, நீங்க நடக்கும் போது உங்களோட முட்டி வலிக்கு 35% அது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சூப்பரா இருக்கா? பாருங்க, ஒரு விஷயம் நீங்க வாங்குறீங்க, நீங்க யூஸ் பண்ணும்போது இது ஒரு மிஷின் தான், பட் உங்க உடம்புக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு பாத்தீங்களா? எஸ், உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு, நார்மலி வெளியே எக்ஸ்பிளைன் வாக்கிங் பேட்ல ஒரு ஒரு செலக்டட் அந்த சிஸ்டம் தான் இருக்கும், ரைட்டா? ஆனா நம்மளோட வாக்கிங் பேட்ல 36 ப்ரோக்ராம் சிஸ்டம் இருக்குங்க. உண்மையிலேயே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்புறமேல அந்த பட்டன்லாம் நான் காட்டுறேன். இன்னொன்னு, நம்மளோட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்இடி தான், ரைட்டா? எல்இடி தான். இந்த சில பேர் சொல்லுவாங்களே, பட்டன் வச்சு திருப்புறது, அப்புறம் மேல கீழே நவுத்துறது. ஜிம்முக்கெல்லாம் போனீங்கன்னா சம்டைம்ஸ் பாப்பீங்க, பட்டன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்களா என்ன நடக்கும்? பிள்ளைங்க இப்படி திருக, இப்படி திருக, அப்படி திருக, உடஞ்சு. அப்ப நீங்க பிள்ளைங்களையும் ஏசுவீங்க, வேலை கூட கொடுத்து வாங்குவீங்க. நம்மளோட அவ்வளவு விலைலாம் இல்லை, நம்மளோட ரொம்ப விலை கம்மி. ஆனா வெளியே விற்கிறது 5000 வழி 6000 வழின்னு விற்பாங்க. ஆனா நீங்க என்ன செய்வீங்க? பிள்ளைங்க உடச்சிச்சுன்னா நம்மளோட அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே எல்இடி. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன, அதுல என்ன சொன்னேன், 22 ஸ்டெப் நீங்க நடக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த மாதிரி நடக்க முடியுதா? முடியாது. ஆனா நம்மளோட வாக்கிங் பேட்ல ஒரு அவருக்கு 12 கிலோமீட்டர் நீங்க நடத்துறீங்க. சீரியஸ்லி சொல்றேன். நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலா நான் வந்து இந்த வாக்கிங் பேட்ல வந்து நான் ஒரு ஹவர்ல நடந்தேன். மத்தியான நேரத்துல எல்லாம் ஒரு ஹவர்ல நான் நடந்திருக்கேன்.
அப்ப எனக்கு ஃபீல் ஆகும். நம்ம எவ்வளவு தூரம் நடக்கிறோம். எனக்கு வந்து முன்ன வந்து எனக்கு கால் வலி இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆக்சிடென்ட் ஆயிருக்கோம். முட்டி வலி எனக்கு இருந்துச்சு. வெளியே நார்மலா சும்மா ஜலஞ்சல நடக்கும்போதே நம்மளுக்கு கால் வலி. ஆனா இதுல நடக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் கிடையாது. சீரியஸா சொல்றேன், அந்த ஃபீல் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட வாக்கிங் டைம் 25 சென்டிமீட்டர் ஹைட். உண்மையிலேயே இது வந்து இப்ப நீட்டா இருக்குதானே. நான் அப்புறமேல சொல்றேன் ஒரு விஷயம். சில பேர் இப்பயே நினைப்பீங்க, ரொம்ப நீட்டா இருக்கு, வீட்டுல வைக்க முடியாது எப்படி அப்படின்னு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இது வந்து நம்மளோட இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். எஸ். யாரெல்லாம் வாங்குறீங்க? நீங்க இங்க வாங்கியிருக்கீங்க. உங்க அண்ணன் வேற வீட்டுல வாங்கியிருக்காங்க, இல்ல அக்கா வேற வீட்டுல வாங்கியிருக்காங்க இல்லையா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் வேற இடத்துல இருந்து வேலை செய்யறாரு, நீங்க எங்க இருக்கீங்க. நீங்க வாங்கி வச்சீங்கன்னா நீங்க 2 பேரும் இந்த மாதிரி வாக்கிங் கனெக்ட் பண்ணலாம். எஸ். நீங்க இங்கேயும் நடக்கலாம், அவர் அங்கேயும் நடக்கலாம். சோ பாருங்க, வாக்கிங் போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனித்தனியா இருந்து வேலை செஞ்சாலும் சரி, இல்ல நம்ம ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க கூட்டாளிங்க கூட வெளியே போனா போக முடியல, மழை வந்துச்சு, ஜாகிங் போக முடியல, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுட்டு அந்த ஆப்ல வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. நம்மளுக்கு ஜிண்டல் வந்து ஒரு ஜிண்டல் ஃபிட் ஆப்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வாக்கிங் பெட்டோட அதோட ப்ரொசீஜர்லாம் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து. ஓகே. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்மளோட வாக்கிங் பெட் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நடக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டா? சோ நம்மளுக்கு வந்து இல்ல நான் வீட்டுலதான் வேலை செய்யறேனே, நான் தான் இங்க அங்கேயும் போறேன், அது கிடையாது. நம்ம நடக்கிறது வந்து எத்தனை ஸ்டெப் நடக்கிறோம், நம்ம மசில்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அது ஃபிட் ஆகுதுன்றது நம்ம நடக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ரைட்டா? சோ ஓகே. இந்த சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே. 36 ப்ரோக்ராம் இருக்குன்னு நான் சொன்னேன். சோ அதோட ப்ரோக்ராம் என்னென்னு பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை இப்படி எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம சொன்னேன்ல ப்ரோக்ராம்லாம் இருக்குன்னு. ஓகே, இதுதான் அந்த ப்ரோக்ராம். இங்க பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? அப்படி தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் 1 1 போடுங்க. பிகாஸ் நான் கேமராவை இந்த பக்கத்து வச்சிருக்கேன். ஓகே, 1 1 போடுங்க அப்படி தெரிஞ்சிச்சுன்னா. ஓகே, இது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னா, எஸ், இது நம்மளோட சட்டையில நம்ம மாட்டிக்கிற clip. இது ஏன் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா, ஓகே இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், வெளியே நடக்கிறீங்களா, நடக்கும் போது திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு, ரொம்ப தூரம் நடந்துட்டீங்க, வெறுத்துட்டீங்க, மயக்கம் வந்துச்சு, நீங்க என்ன செய்வீங்க? அப்படியே பட்டுக்கு கீழே உட்காந்துருவீங்க, விழுந்துருவீங்க, ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒரு ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது டக்குனு வந்தா கண்டிப்பா அடிப்படும் தான். ஆனா இங்க நம்ம இதை மாட்டிக்கிற வாசி, நம்மளுக்கு இங்க ஜாகிங் போறோமா, வாக்கிங் போறோமா, அது நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம ஒருவேளை மயக்கம் ஆயிடுச்சு, நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், நம்ம விழுந்துட்டு இந்த சட்டையில இருந்து இப்படி இது வந்து விழுந்துருச்சுன்னா இது வந்து வரும், வந்துருச்சுன்னா இது அப்படியே ஸ்டாப் பண்ணி. ஓகே, நம்ம வந்து எங்கேயுமே அடிப்பட. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதோட ப்ரோக்ராம் சிஸ்டத்தை காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க நினைப்பீங்க, இங்க அந்த டிஜிட்டலோட இதெல்லாம் இருக்கா, 3 6 10 இது எல்லாமே நம்ம நடக்கிற அந்த ஸ்டெப்போட லெவல் தான். சில பேர் வந்து நடக்கும் போதே கொஞ்சம் கூட நடக்கணும், ரொம்ப வந்து வேகமா நடக்கணும்னு நினைக்கும் போது அவங்களால முடியாது. எப்பயுமே நம்ம நடக்கும் போது கொஞ்சம் மெதுவா தானே நடக்கும். அதே மாதிரிதான் நம்மளுக்கு இந்த சிஸ்டமும் இருக்கு. ஓகேயா? இப்ப நானே ஒரு 3ல வைக்கிறேன். ஓகே, நான் 3ல வைக்கும் போது அது ஸ்டார்ட் பண்ணும் போதே ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இப்படிதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மெதுவா லைட்டா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி கொடுத்தாங்க. எப்படின்னா P1ல இருந்து P9 அந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் இங்க இருக்கு. நீங்க இதை வாங்கும் போது உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கிடைக்கும். ரைட்டா? உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கிடைக்கும், அதுல எல்லாமே இருக்கும், நீங்க இன்னும் நிறைய படிக்கணும். ஓகே. P1ல இருந்து P9 என்னன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெமினா பூஸ்ட். எப்படின்னா இப்ப இந்த மாதிரி ஒரு
அப்பூஸ் பண்றதுக்கு உடம்பு அப்படியே ரிலாக்ஸா அப்படியே போற மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப நீங்க கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க. ஓகே, கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா P10 ல இருந்து P18 வரைக்கும் ஃபேட் பர்னிங். இப்ப நீங்க இந்த வாக்கிங் படி எதுக்கு நம்ம எடுத்தோம்? நம்மளோட ஃபேட் எல்லாம் குறைக்கணும், நம்மளோட உடம்ப கொஞ்சம் ஸ்லிமா வச்சுக்கணும், வெளியே போக முடியல வர முடியல இதுதானே. அப்ப நீங்க இந்த சிஸ்டமை கொஞ்சம் மாத்தலாம். எப்படி மாத்தலாம்னா, இங்க பட்டன் இருக்கா, இந்த பிளஸ் மைனஸ்ல இங்க தட்டிக்கலாம். பாத்தீங்களா ஏறுது? ஓகே, அப்ப கொஞ்சம் வேகம் போவோம். உங்களோட லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கிங்க. அந்த மாதிரி மாத்தும் போது கொஞ்சம் வேகமா, இப்ப பாத்தீங்களா மொத்த நானே ரொம்ப மெதுவா நடக்கும், இப்ப கொஞ்சம் நல்லா வேகமா நடக்குதா? இதுல நீங்க நடக்க 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 நீங்க டான்ஸ் கூட ஆடுறீங்க பாருங்க. ஒரு பாட்டு தட்டி விட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா முத பிடிக்கும் போது இங்க பிடிப்பாங்க, இங்க பிடிச்சுதான் அவங்க நடப்பாங்க. ஏன்னா இங்க பிடிக்கிறதுக்கு இது இந்த ஹோல்டு வந்து வச்சுட்டாங்க. இன்னொன்னு இது வந்து என்னடா கட்டையா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, இதை நம்ம மாத்தலாம். எப்படின்னா இது மேல கூட தூக்கலாம். இது கொஞ்சம் மேல ஹைட்டுக்கு கூட கொண்டு வரலாம். நான் வந்து நார்மலா இப்படியே வச்சுட்டு, ஏன்னா நான் இது ரொம்ப பிடிக்க மாட்டேன், அதனால நான் இப்படியே நடப்பேன். இன்னொன்னு, இந்த வாக்கிங் பேட்ல நம்மளோட பல்ஸ், ஓகே, நம்மளோட பல்ஸ், நம்மளோட நாடி துடிப்பு, இந்த இதெல்லாமே பாக்குறதுனா இங்க கை வச்சுக்கணும். இங்க நம்ம கை வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மேல காட்டும். தெரியுதா இந்த ஹார்ட் பீட்? தெரியுதுங்களா? எஸ், இந்த ஹார்ட் பீட் வந்து அங்க காட்டும். ஓகேவா? சோ பிளஸ் மைனஸ் எல்லாமே அங்க இருக்கு. நீங்க கூட ஓடணும், குறைவா ஓடணும், இது எல்லாமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, ஃபிட்னஸா இருக்கணுமா, அப்படியே கட்டுக்கோப்பா, இப்ப நம்ம வந்து அதுக்கு தானே ட்ரை பண்றோம், நிறைய விஷயம் செய்யறோம்ல. சோ ஃபிட்னஸா இருக்கணும்னா P19 ல இருந்து P27, அதுக்கு நீங்க அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணீங்கன்னா அது வரைக்கும் நீங்க ஓடு. ஓகே, இந்த இது வந்து வெயிட் வந்து நாட் மிஸ்டேக் 110 kg அந்த வெயிட் இருக்குல்ல, நம்ம வெயிட் 110 kg உள்ளவங்க வரைக்கும் இதுல ஏறலாம், போலாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்கு. அதுக்கு மேல கொஞ்சம் ஓவர் வெயிட்னா முடியாது, நீங்க சஜஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி. இன்னொன்னு, ஸ்பாட்ஸ் பர்சன் இருக்காங்களே, ஸ்பாட்ஸ் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க, அவங்க கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து டெய்லி வந்து இந்த ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு, இப்ப நம்ம வீட்டுல தானே நடக்கிறோம், வெளியே போனா தானே சப்பாத்தி போடுறோம், வீட்டுல அந்த வாக்கிங் பேட்லன்னா கால் வெறுங்காலே நடக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ. நம்மளோட வாக்கிங் பேட்டை நம்மளோட ஸ்பாட் ஷூ போட்டுட்டு தான் நடக்கணும், அதுல மட்டும்தான் நடக்கணும். ஸோ கொஞ்சம் தாம்பா பண்ணீங்கன்னா, நான்லாம் வந்து கொஞ்சம் கூடையா கூட வச்சுக்குவேன். ஏன்னா ரொம்ப மெதுவா ஓடணும்னா நம்மளுக்கு நல்லா இருக்காதுல்ல, தூக்கம் வந்துடும். நம்ம நடந்தாலே தூக்கம் வந்துடும், கொட்டவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்க பார்த்தீங்களா, எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கா? இந்த மாதிரி ஒண்ணு நீங்க வீட்டுல வாங்கி வச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டே இப்படியே ஓடுனீங்கன்னா பாட்டுக்கிட்டு எவ்வளவு நல்லா இருக்கும். யாரும் உங்களை ஏசுறா? ஓகே, இதுல முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த வாக்கிங் பேட்ல நீங்க இப்படி நடக்கிறீங்கல்ல, இப்படி நடக்கும் போது உங்க உடம்புல உள்ள அந்த ஃபேட்டை வந்து உங்களோட இந்த குஷன் வழியா தான் பேர்ன் ஆகும். ரைட்டா? அதுதான் இந்த வாக்கிங் பேட்டோட ஸ்பெஷல். எஸ், எந்த வாக்கிங் பேட்டும் சரி, நீங்க இப்ப வெளி இடத்துக்கு போனீங்கன்னா, ஜிம்முக்குலாம் போனீங்கன்னா நீங்க வந்து ஓடுவீங்க. ஓகே, ஓடுவீங்க, எக்ஸசைஸ் எல்லாம் செய்வீங்க. ஆனா நீங்க உங்க உடம்பு மட்டும்தான். அந்த மிஷின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்டா கிடையாது, அது வெறும் மிஷின், நீங்க அதுல ஓடுறீங்க. பட் நம்மளோட எம்வி வாக்கிங் பேட் வந்து இந்த குஷன்ல வந்து அந்த சிஸ்டம் டெக்னாலஜி வந்து இருக்கு. நம்மளோட ஃபேட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணி அதை கரைக்க வைக்கும். அதனாலதான் நம்ம ஷூ போட்டுட்டு ஓடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இன்னொன்னு, இந்த ஜிண்டல் வாக்கிங் பேட் வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாருக்குமே வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கு நம்மளோட மலேசியன்ல. அந்த மாதிரி இருக்கும்போது ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் பிரச்சனை வந்து நிறைய வருது. ஏன்னா ஹார்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வருது இப்படியாவது அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால்னாலதான் அப்படி ஆகுது. ஸோ அட்லீஸ்ட் அந்த கொலஸ்ட்ராலை நம்ம கரைக்கணும், நம்ம இந்த மாதிரி செய்யணும்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லயே இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் செய்யும் போது, இந்த மாதிரி வாக்கிங் போகும்போது, ஜாகிங் போகும்போது
இப்ப வயசானவங்க வந்து நடத்துறாங்கன்னா இந்த மாதிரி நடத்தலாம். இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமா வைக்கிறதா இருந்தா கூட வச்சுக்கலாம். பட் நம்ம இங்க பேசுறோம், நம்மளுக்கு டெமோ ஸோ ஸ்லோலி இதுல வந்து எல்லா சிஸ்டமும் இருக்கு. நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? எல்லா சிஸ்டமும் இருக்கு. இத மாத்திக்கலாம். இந்த வாக்கிங் பெட் வந்து ரொம்ப முக்கியமா இந்த ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்கல்ல, உள்ள வந்து அந்த சர்ஜரிலாம் செஞ்சிருப்பாங்க, ஹார்ட் சர்ஜரிலாம் செஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாட் ரெக்கமெண்டட். நீங்க ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்கலாம் வந்து டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும். பிகாஸ் அவங்க ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது. இப்போ இதை நம்ம கொடுக்கும்போது நம்ம சொல்றோம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபிட்டா இருக்கலாம், நல்லா இருக்கும் உடம்பு அப்படின்னு போது அவங்க ஆர்வமா ஓடி நாளை பின்ன ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளுக்கு தான். ஸோ அதனால அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணாதீங்க. மத்தபடி நம்மள மாதிரி இருக்காங்க, நல்லாதான் இருக்கும், ஓடணும், நல்லா இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இது நீங்க வாங்கி வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெனிஃபிட். இது வந்து இந்த வாக்கிங் பேட் வந்து நான் வாங்குற சீசன்ல நானும் மந்த்லி பேமெண்ட்ல தான் வாங்கினேன். பட் எனக்கு கிஃப்ட் கிடையாது. ஆனா இப்ப யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. ரைட்டா? நம்ம எவ்வளவு இந்த மாசம் வந்து இது மந்த்லி பேமெண்ட்ல கொடுக்குறாங்க. இன்னொன்னு ஆய் மசாஜ். இப்ப நல்லா வாக்கிங் போயிட்டீங்களா, ஜாகிங் போயிட்டு நல்லா டயர்ட் ஆயிட்டீங்களா, நல்ல ஒரு லெவல் வந்துட்டீங்க, அப்படி ஆய் மசாஜ் எடுத்து கண்ணுல போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்தா எப்படிங்க இருக்கும்? சூப்பரா இருக்குமா? உண்மையிலேயே இது ரொம்ப வேர்திட்டான ஒரு கிஃப்டட் வாக்கிங் பேட் நம்மளோட எம்ஏ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோஷனை கிராப் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. பிகாஸ் நம்ம கண்ணு முன்னுக்கே நிறைய பேரை பார்க்குறோம். ஹார்ட் பேஷண்ட், கொலஸ்ட்ரால்னால நிறைய பேருக்கு நிறைய விஷயம் நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் கொஞ்சம் முடிவு பண்ணணும். ஸோ இதை பத்தி நீங்க கன்சல்ட் பண்ணி நீங்க செய்யணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஷேரிங். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சிட்டீங்கல்ல, நம்ம கிட்ட இருக்கவே இருக்கு எது எக்ஸஸ் மாதிரி வாங்கி குடிக்கும் போது என்ன சுகம் தெரியுமா? அப்படி ஒரு சுகமா இருக்கும். எஸ், இதுக்கு இது ஃப்ரீயான்னு கேட்டா கிடையாது. இது நம்ம வாங்கிதான் குடிக்கணும். தேங்க்யூ.